என்டிஏ கூட்டணியில் இணைவது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடன் கருத்து கேட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைவது குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி கருத்துக்களை கேட்டறிந்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் சென்னை அடையாறில் உள்ள அமமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த விரிவான விவரங்கள். என்டிஏ கூட்டணியை இறுதி செய்வதற்காக அவர் முக்கிய வேலையாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகின்ற 23ஆம் தேதி பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறக்கூடிய தலைவர்கள் அனைவரையும் மேடை ஏற்றுவதற்கு என்டிஏ தீவிரம் காட்டி வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பல்வேறு கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேசி வந்தார்கள். குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடன் அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்த நிலையில் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவது உறுதியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக இன்று அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் டிடிவி தினகரன் தலைமையில் கூட இருக்கிறது. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறும் நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே போல தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு ஆதரவாகவும் அவர் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் திடீர் முடிவாக என்டிஏ கூட்டணியில் அவர் இணைவதாக தகவல் வெளியாகியிருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது என்டிஏ கூட்டணியில் அவர் இடம்பெற்றிருந்தார். அப்பொழுது அதிமுக இடம்பெறாத நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலை சந்தித்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அம்மா மக்கள் தலைமையில் தேமுதிக, எஸ்டிபிஐ கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. அதில் அமமுக 3% வாக்குகளை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கையில் தான் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய என்டிஏ கூட்டணியில் இணைவது குறித்து தற்பொழுது டிடிவி தினகரன் தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையை தொடர்ந்து அவர் பியூஷ் கோயலை சந்தித்து என்டிஏ கூட்டணியை உறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், மாவட்ட நிர்வாகிகளின் கருத்து என்னவாக இருக்கிறது? அவர்கள் யார் பக்கம் சேர வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள்? குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே டிடிவி தினகரன் சொல்லும் பொழுது எதிரி, துரோகி, நண்பர் என இந்த தேர்தலில் யார் வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என்று தெரிவித்திருந்த பொழுது திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்பதற்கு மாவட்ட செயலாளர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் அம்மாவிடம் அரசியல் பயின்றவர்கள், ஜெயலலிதாவிடம் அரசியல் பயின்றவர்கள், எம்ஜிஆரிடம் அரசியல் பயின்றவர்கள், திமுகவை எதிர்த்தே நாங்கள் அரசியல் செய்து பழக்கப்பட்டவர்கள். ஆகையால் திமுக கூட்டணியில் இணைவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதாக இருக்காது என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் திமுகவிற்கு வேண்டாம் என்று கூறினார்கள். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுகவுடன் இணைவதில் எந்த ஒரு தயக்கமும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்கள் கூட்டணியில் இடம்பெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். ஆனால் இந்த நிலையில் தற்பொழுது அவரும் சம்மதித்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தான் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை விவாதிக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்குமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்குமே அதிமுக உடனான அந்த என்டிஏ கூட்டணியில் இணைவது என்பது அவர்களுக்கு ஏற்புடையாகத்தான் இருக்கிறது. பல மாவட்ட செயலாளர்கள் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். சரவணன், ராஜேஷ், அதே மாதிரி என்டிஏ கூட்டணியில் அவர் சேரக்கூடியது உறுதியாக இருக்குது அப்படின்னு தகவல் வெளியில் வந்தாலும் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் அவர் பங்கேற்க போகிறாரு அப்படின்றத வெளிப்படுத்தும் விதமாக அந்த பேனர் வச்சுருந்தாங்க. அப்புறம் திடீர் அந்த பேனர் அகற்றனை பார்த்தோம். அதுக்கப்புறம் பேட்டியளித்த டிடிவி தினகரன் பேட்டியில் சொல்லியிருந்தார், கூட்டணியில் இணைஞ்சிட்டோம் அப்படின்றது தலைமையில் இருக்கவங்க தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார் இல்லையா? ஆமா, நிச்சயமாக அந்த பேனர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வினோஜ் அவர்கள் அவசரப்பட்டு வைத்து விட்டார். உரியவர்கள் உரிய நேரத்தில் அதை அறிவிப்பார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். அது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறார்களோ அவர்கள் கூறினால்தான் அது ஏற்புடையதாக இருக்கும். அந்த வகையில் அவர்கள் தெரிவிப்பார்கள், அவர்கள் அறிவிப்பார்கள் என்றுதான் அவர் தெரிவித்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இங்கு தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் அதனை அறிவிப்பதுதான்
ஏற்புடையதாக இருக்கும். அவர் சொன்ன அந்த உரியவர் அவர்தான், உரிய நேரம் என்பதும் இதாகத்தான் இருக்கும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி பொறுத்தவரைக்கும் அதிமுக தலைமையில்தான் தமிழகத்தில் கூட்டணி. அதே நேரத்தில் பாஜகவிற்கு அதிமுக குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்குகிறது. அந்த இடங்களில் அவர்கள் பெறக்கூடிய அந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் களம் காண்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரனை பொறுத்தவரைக்கும் தான் இதில் போட்டியிடுவது இல்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தன்னுடன் வந்தவர்களுக்கு சீட் வழங்க வேண்டும், கொடுக்க வேண்டும், அவர்களை அரியணையில் ஏற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நினைப்பாக இருக்கிறது. என்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ பதவி வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று அவர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியில் இணைகிறது. ஏற்கனவே அவர்களுக்குள் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு இணக்கமான ஒரு சூழல் என்பது இருந்தது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுகவை வீழ்த்துவது ஒரே நோக்கம் என்ற கணக்கோடு அவர்கள் இந்த கூட்டணியில் இணைந்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த தற்போதைய ஆலோசனை அப்படிங்கிறது கூட்டணியை இறுதி செய்வதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க தரப்புல என்ன நிபந்தனை விதிச்சிருக்காங்க இந்திய கூட்டணியில? குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நிபந்தனைகள் எதுவும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் குறிப்பிட்ட சில தொகுதிகளை கேட்கிறார்கள். அந்த தொகுதிகள் இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அந்த இரட்டை இலக்கத்தில் ஒதுக்கினால் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய ஒரே நிபந்தனை அந்த தொகுதிகளாகத்தான் இருக்கும். அந்த தொகுதிகளே அவர்கள் நிபந்தனை. ஏனென்றால் 17 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8 பேர் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக தஞ்சாவூர் ரங்கசாமியாக இருக்கட்டும், சோளிங்கர் பார்த்திபனாக இருக்கட்டும், அதே போல திருப்போரூர் கோதண்டபாணியாக இருக்கட்டும், அரூர் முருகனாக இருக்கட்டும், இப்படியாக குறிப்பிட்ட சிலர் அவருடன் இருக்கக்கூடிய நிலையில் அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் அந்த பதவியை வாங்கி கொடுக்க வேண்டும், தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நிபந்தனை மட்டுமே அங்கு வைக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.